எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் சக்கரை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை அதிரசம் மாதிரியே தான், ஆனால் இது சக்கரை போட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பக்குவமாக செஞ்சதுன்னா கரெக்டாக வரும். மாவில் பதமாக இருக்கணும். மிஷினில் அரைச்சிட்டு வந்த உடனேயே ஈரத்தோடையே நம்ம மாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். அரைச்சிட்டு வந்த மாவு, பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 500 கிராம்ஸ், சக்கரை 350 கிராம், அதுக்கப்புறமா சுக்கும் ஏலக்காவும் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு சர்க்கரையை போட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாகு எடுத்துக்கணும், அதுக்காக நம்ம சர்க்கரையை கொதிக்க விடலாம். நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இது எப்படினாலும் 8 to 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எப்படி பாகு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப்படி ஊற்றும்போது அது பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கரைஞ்சி போயிடுது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். திருப்பி எடுத்து கொஞ்சம் விடும்போது பாருங்கள், கரையாமல் அப்படியே இருக்குது. அதை நம்ம விரலால் மெதுவாக தொட்டு எடுத்தால் அது லேசாக உருட்ட வரும். அதுதான் சரியான பதம். பாருங்கள், நம்ம எடுத்தால் ஜெல்லி மாதிரி வருது. அதை உருட்டி பார்த்தா உருட்ட வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் பதம் அதிரசத்துக்கு. வெள்ளை அதிரசமாக இருந்தாலும் சரி, சீனி அதிரசமாக இருந்தாலும் சரி, இதுதான். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். கூடவே அந்த நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, சுக்கு ஏலக்காய் தூள், அதையும் போட்டுட்டு கலந்து விட்டுறணும். நல்லா கிண்டணும். இந்த அளவுக்கும் இந்த பதத்துக்கும் சரியாக இருக்கும். சக்கரை பதம் அது சரியாக இருக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். கொஞ்சம் தப்புச்சுனாலும், ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா மாவு கரைஞ்சி போயிடும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா தட்டை வராது. அப்படி கல் மாதிரி இருக்கும், செங்கல் மாதிரி. தூக்கி போட்டால் அவ்வளோதான், காலி அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் இது பண்ணோடனே 1 ஸ்பூன் மட்டும் சும்மா ஒரு நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வேறு இதில் மாற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக இருந்ததுனால வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இது அப்படியே இப்போ நைட்டு இது பண்ணோன்னா காலையில் சுடலாம். மாவு ரெடி பண்ணலாம். இல்லைன்னா காலையில் பண்ணி வச்சிட்டோம், சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு சுட்டுக்கலாம். சாயங்காலமாக சுடலாம். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். அப்படி இருக்கணும். அப்போ தான் அது செட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா எண்ணெய் தடவி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருட்டி அதை இந்த மாதிரி பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மெதுவாக ஒரு பக்கம் வெந்ததும் செவந்ததும் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு 2-3 செஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டணும். ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சுக்கலாம், பால் கவர் வச்சுக்கலாம், வாழை இலை வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்மூத்தாக இருக்க ஒரு தட்டு மேலேயே நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டினாலும் வரும். கையில் தட்டினாலும் தட்டலாம். இல்லைன்னா ஒரு கிண்ணம் ஏதாவது வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா வந்துடும். தைரியமாக செய்யலாம். ஏன்னா பாகு பதம் தான் இதில் முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டே கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டோன்னா அதிரசம் நல்லா வரும். கொஞ்சம் லேசாக இலகுனா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் சுடும்போது. அப்படி இல்லை ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் 1 ஸ்பூன் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டால் சரியான பதத்துக்கு வந்துடும். எது எப்படி இருந்தாலும் நம்ம முதல்லே கேர்ஃபுல்லாக பதம் எடுத்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்மளை அது கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆக்கி பார்க்கும் இந்த அதிரசம். அதனால் செய்யும்போது முதல்ல பாகு தான் முக்கியம். அதை பக்குவமாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதிரசம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா லேசாக ஒரு தட்டு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பாய். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். எல்லோரும் வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். நானும் அப்படி தான் பார்க்குறேன். லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன்.